விஜய் 2024 அரசியலுக்கு வருவது விஷப்பரீட்சையாகத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் சிறிது வித்தியாசமானவர்கள், கொஞ்சம் விவரமானவர்கள், சற்று விவகாரமானவர்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு விதமாகவும் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலும் தேசிய அரசியலில் சூட்சமங்களை நன்கு அறிந்த திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். அவ்வப்போது உருவாகும் மூன்றாவது அணியை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கின்றார்கள். தனித்து நின்று களம் கண்ட கேப்டன் விஜயகாந்தையும் நடிகர் சீமானையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஆதரிக்கவும் செய்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் 100% வாக்காளர்களில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் 65% வாக்குகளை பிரித்து கொள்வார்கள். 25% பேர் வாக்களிக்க வரவே மாட்டார்கள். மீதமுள்ள வாக்குகளில் 10% வாக்குகளை சீமான் பிரித்து கொள்வார். எனவே சுமார் 10% முதல் 15% வரையான வாக்குகளை மட்டுமே விஜயால் பெற முடியும். இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு 2024 சட்டமன்ற தேர்தலில் விஜயால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் 2031 நடக்க இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியும். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு 2031 சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவதே சால சிறந்ததாகும். அதுவரை விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடித்து தனது புகழை வளர்த்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தையும் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். 2031 தேர்தலில் போட்டியிடுவது சரியான அரசியல் வியூகமாக இருக்க முடியும். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாழ்வா சாவா போராட்டம் போன்றது. இந்த தேர்தலில் விஜய் எத்தனை கோடி செலவு செய்கிறாரோ அதைவிட 20 மடங்கு அதிகமாக அதிமுகவும் திமுகவும் செலவு செய்வார்கள். விஜய் செய்யும் செலவுகள் கடலில் கரைத்த பெருங்காயமாக கரைந்துவிடும். எனவே மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு சீமான் போன்றவருடன் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். தமிழக மக்கள் நலன் கருதி அரசியலுக்கு வரும் விஜயை எச்சரிக்க வேண்டியது நமது கடமையாக கருதுகின்றோம். இத்தனையும் மீறி 2026 விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் தனித்து போட்டியிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். துணிந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும். அதிமுகவோடு விஜயும் சீமானும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க முடியும். இதனை போன்று பாண்டிச்சேரியில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து புஷி ஆனந்த் அவர்களை பாண்டிச்சேரி முதலமைச்சராக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை பெற்று தந்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் மீண்டும் திரைத்துறைக்கு சென்று 5 ஆண்டுகள் திரைப்படங்கள் நடிக்க வேண்டும். 2031 தனித்து போட்டியிட்டு ஆட்சிக்கு வர முடியும். நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம்.